ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்வீட் ரெசிபி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் பச்சரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு சூடேற நல்லா மாவு கெட்டிப்பட்டு வரும். சைட் பை சைட் வெல்லமும் காய்ச்சி வச்சுக்கிறேன். இப்போது மாவு நல்லா கெட்டிப்பட்டோன்னே தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது. இப்போ வெல்லத்தை வடிகட்டி பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கல்ல, ஏலக்காய் 2ஐயும் பொடி பண்ணிக்கிறேன். அது கூட சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் இதுக்குள்ளே ஆட் பண்ணால் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொழுக்கட்டை அச்சில் நம்ம மாவை எப்பவும் போல் செட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால் கூட கையிலையும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மாவு கொஞ்சம் ஆறின பின்னாடி செய்ய ஆரம்பிங்க. மாவு சூடாக இருக்கும்போது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கையில் பிசுன்னு ஒட்டும். இப்போ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.